இது ஏன் கருவாடு முதல் விற்கிறாங்கன்னா, இந்த அம்மாவுக்கு பிடிச்சதே நான்வெஜ் தான். புரியுதுங்களா? மீன், இந்த கோழி, ஆடை விட கருவாடு இந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ்னு வச்சிங்களேன், பேசிக்காக நான்வெஜ்னால் இந்த அம்மாவுக்கு நான்வெஜ் இல்லாமல் நீங்கள் படைக்கிறதே வேஸ்ட்டு. அதனால தான் கருவாடு விற்கிறாங்க. கருவாடு ஏன் வாங்குறாங்கன்னா, இந்த அம்மாவுக்கு பிடிக்கிறதுனால இந்த வாசனைக்காகவே அந்த அம்மா கூடவே வந்து நம்ம வீட்டில் உட்காருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். அதுக்காக தான் வந்து கருவாடு வாங்கணும் போகிறாங்க. நான்வெஜ் இந்த வந்து ஆச்சாரிங்க இவங்களாம் வந்து கருவாடே சாப்பிட மாட்டாங்க, நான்வெஜ் தொட மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி போய்ட்டு வீட்டு அந்த பூஜை ரூமில் வச்சுருவாங்க. சமைக்கிறாங்க, சமைக்கலை, வீட்டு பூஜை ரூமில் வச்சுருவாங்க. அந்த வாசனைக்கு அந்த அம்மா வீட்டு பூஜை ரூமில் வந்து உட்காருவாங்கன்ற ஒரு ஐதீகம். அதுக்காக தான் இங்கே வந்து கருவாடு எல்லாருமே வாங்கிட்டு போகிறது கணக்கு. இந்த மலையனூருக்கும் ஃபேமஸ் கருவாடு. இதனால தான் நிறைய இடத்துல வந்து கருவாடு தான் பார்ப்பீங்க, மீனை பார்க்க மாட்டீங்க. கறி கோழிலாம் வந்து நார்மலாக இருக்கும். கருவாடை ஏன் விரும்பி வாங்கி போகிறாங்க? யாராவது கறி வாங்கி போகிறாங்களா? யாராவது மீன் வாங்கி போகிறாங்களா வீட்டுக்கு? அதெல்லாம் கிடையாது. இந்த கருவாடு அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப உகந்தது. அதனால தான் இங்கே வந்துட்டு கூட பொங்கல் வச்சு படைப்பாங்க.